வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் காசாவில் 16,500 நோயாளிகள் இன்னும் வெளிநாடுகளில் மிக முக்கியமான தீவிர சிகிச்சைகள் தேவைப்படுகிற நிலையில் இருப்பதாக குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல், குறிப்பாக ஐரோப்பிய கால்பந்து போட்டிகளில் இஸ்ரேல் பங்கெடுப்பதை இடைநிறுத்துவதற்கு அயர்லாந்து தயாராகி இருக்கிறது. மர்வான் பர்கௌத்தி அவர்கள் சிறையில் இருந்து போட்டியிட்டால் கூட அவருக்குத்தான் எங்களுடைய வாக்குகள் என்று சொல்லி 80% மேற்பட்ட சகோதரர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மர்வான் பர்கௌத்தி அவங்களை அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 29வது நாளை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கிறது பாலஸ்தீனத்தில், என்ன நடக்கிறது பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலே என்கிற செய்திகளை தான் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. 3 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து 200 தடவைகளுக்கு மேலாக இந்த 29 நாட்களுக்குள்ளாக யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் காசாவில் 16,500 நோயாளிகள் இன்னும் வெளிநாடுகளில் மிக முக்கியமான தீவிர சிகிச்சைகள் தேவைப்படுகிற நிலையில் இருப்பதாக குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல், காசாவினுடைய ரஃபா எல்லையில் தேவையான மருத்துவ பொருட்கள், மருத்துவ பணியாளர்கள் என்று அத்தனை பேரையும் நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு உள்ளே நுழைவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு WHO முன்வைத்திருக்கிறது. ரஃபா உள்ளிட்ட கரீம் அபு ஷலேம் உள்ளிட்ட எல்லா கடவைகளும் ஓபன் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்கிற பட்சத்தில் தான் காசா அப்பாவிகளுக்கான உதவிகளை எங்களால் முழுமையாக செய்ய முடியும் என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீனம் தொடர்பாக WHO வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிற அதே நேரம், இஸ்ரேல் மீதான எதிர்ப்பலைகள் சர்வதேச அளவில் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இறைவன் செய்த மாபெரும் அருளாக இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல்னா யாரு, யூதனா யாரு, ஜியோனிஸ்ட்னா யாருங்கிறது எல்லாம் அப்பாவி சாதாரண மக்கள் வரைக்கும் புரிந்து கொண்டு விட்டார்கள். இதனால சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேல் என்கிற நாட்டின் மீதான எதிர்ப்பை தாண்டி அவர்களுடைய ஒவ்வொரு குழுக்கள் மீதான எதிர்ப்பலைகளும் மிக வீரியமாகவே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் கால்பந்து போட்டியில் ஃபுட்பால் மேட்ச் பல நாடுகளிலும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஃபுட்பால் போட்டிகளில் இருந்து இஸ்ரேலிய ஃபுட்பால் டீமை மொத்தமாக ஒதுக்குவதற்கு அயர்லாந்து முடிவெடுத்திருக்கிறது, அதற்கு தயாராக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய கால்பந்து போட்டிகளில் இஸ்ரேல் பங்கெடுப்பதை இடைநிறுத்துவதற்கு அயர்லாந்து தயாராகி இருக்கிறது. UEFA-னுடைய தீர்மானத்திற்கு அயர்லாந்து கால்பந்து சங்கம் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்ரேலுக்கு எல்லா மட்டத்திலும் எல்லோரும் எதிர்ப்பை காட்டிக்கொண்டு யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு இஸ்ரேல் செய்த அநியாயம் முடிவுக்கு வரவில்லை. அவர்கள் மீதான மிக தெளிவான எதிர்ப்புகளை சர்வதேச மட்டத்தில் சர்வதேச நாடுகள் காட்டிக்கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல காசாவிலையும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் ஒரு கருத்து கணிப்பீடு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆஃப்டர் வார் காசாவினுடைய நிலை என்ன, வெஸ்ட் பேங்க் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதுதான் இந்த கருத்து கணிப்பினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. வெஸ்ட் பேங்க் ரமல்லாவை தளமாக கொண்ட கணக்கெடுப்பு ஆராய்ச்சி நிறுவனம் தான் இந்த கணிப்பீடுகளை செய்திருக்கிறார்கள். காசா பகுதிகளில் நடைபெற்ற 2 ஆண்டுகள் நடந்து முடிந்த இந்த யுத்தத்திற்கு பிறகு யார் காசாவையும் பாலஸ்தீனத்தையும் ஒருங்கிணைத்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. 60% மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனம் என்றால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தான், அவர்கள் இங்கே இருக்க வேண்டும், அவர்கள் தான் எங்களை ஆள வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதே நேரம் 30% பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் தேசிய விடுதலை இயக்கமாக இருக்கக்கூடிய ஃபத்தாஹ் எங்களை ஆள வேண்டும், அதாவது மஹமூத் அப்பாஸினுடைய குரூப் எங்களை ஆளணும் என்று சொல்லி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆனால் 60% மேற்பட்டவர்கள் மிக தெளிவாகவே பாலஸ்தீன
பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் மீது அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் மேற்கு கரையிலும் காசாவிலும் அக்டோபர் 22 முதல் 25ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் ஜனாதிபதி தேர்தல்கள் நடத்தப்பட்டால் மஹமூத் அப்பாஸுக்கு வாக்களிப்பீர்களா? அதாவது இப்ப பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கிற மஹமூத் அப்பாஸ் என்பவருக்கு வாக்களிப்பீங்களா, இல்லைனா சிறையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அத்தனை மக்களும் இரக்கம் பாராட்டக்கூடிய மர்வான் பர்கௌத்தி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்ட நேரத்தில் மஹமூத் அப்பாஸுக்கு 13% பேர் மாத்திரம்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மர்வான் பர்கௌத்தி அவர்கள் சிறையில் இருந்து போட்டியிட்டால் கூட அவருக்குத்தான் எங்களுடைய வாக்குகள் என்று சொல்லி 80% மேற்பட்ட சகோதரர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மர்வான் பர்கௌத்தி அவங்களை விடுதலை பண்ணி பாலஸ்தீனம், ஒருங்கிணைந்த பாலஸ்தீனம், அதாவது ரமல்லா, வெஸ்ட் பேங்க், அதே போன்று காசா ரெண்டுக்குமான பொறுப்பாளராக அவரை ஆக்குங்கள் என்பதுதான் அத்தனை பொதுமக்களுடைய கோரிக்கை, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கை. ஆனால் இஸ்ரேலுக்கு தலை சாய்த்து கொண்டு இஸ்ரேலோடு ஒட்டி இருக்கிற சில நாடுகளுக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டு மஹமூத் அப்பாஸும் அவருடைய ஃபத்தாஹ் இயக்கமும் யாசர் அரபாத்தினுடைய எண்ணங்கள் செயல்பாடுகளுக்கு மாற்றமாகவே முழுவதுமாக முனாஃபிக்தனமாக நடந்து வருகிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். 80% பாலஸ்தீனர்கள் மஹமூத் அப்பாஸ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கேவலம் பார்த்தீங்களா? அவருக்கே 80 வயசை தாண்டிடுச்சு. அப்படியான சூழல்ல வயசுக்காவது பொறுப்பை கொடுத்துட்டு இனிமேலாவது பாலஸ்தீனம் நல்லா இருக்கட்டும் என்று அவர் ஒதுங்கி இருக்கலாம். ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் 80% மேற்பட்டவர்கள் இந்த ராஜினாமா பண்ணி தொலைய மாட்டாரு என்று சொல்லி ரொம்ப வெறுப்பை காட்டி இருக்கிறார்கள். மக்களுடைய 100% வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார் என்பது நமக்கு புரிய முடிகிற அதே நேரத்தில் இன்றைய தினம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக துருக்கி ஒரு அற்புதமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது. இஸ்தாம்புல்ல இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்த குற்றச்சாட்டில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட்ஸ், தேசிய பாதுகாப்பு அமைச்சராக செயல்படுகிற இதாமர் பென் கிவிர், தலைமை தளபதியாக ராணுவத்திற்கு செயல்படுகிற இயால் ஜமீர் ஆகிய 4 பேரோடு கிட்டத்தட்ட 37 இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு எதிராக கைது வாரண்ட்டுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். இவங்கள யாரு இஸ்தாம்புல்லுக்குள்ள டர்க்கிக்குள்ள நுழைஞ்சாலும், டர்க்கியினுடைய வான்பரப்பை பயன்படுத்தினாலும், என்ன பண்ணினாலும் அவர்களை துருக்கிய காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அற்புதமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. ஆக்கிரமிப்பினுடைய, அதாவது இஸ்ரேலுடைய தலைவர்கள், தளபதிகள் அத்தனை பேருக்கும் இதே போன்று சர்வதேச நாடுகள் எல்லோரும் அந்தந்த நாட்டிலும் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள். அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட், சர்வதேச நீதிமன்றம் அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நியூயார்க்குக்கு வந்தால் நான் கைது பண்ண வேண்டும். மிக தெளிவாக நியூயார்க் நகரத்தினுடைய புதிய மேயராக தெரிவாகி இருக்கக்கூடிய, ஜனவரியில் பதவியை ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய ஜஹ்ரான் மம்தானி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இதை தாண்டி சர்வதேச நீதிமன்றத்திற்கு கண்ட்ரோல் ஆகக்கூடிய எல்லா நாடுகளும் கைது செய்வதற்கு தயாராக இருக்கிறது. ஈவன் இந்த வாட்டி அவர் அமெரிக்கா போகும்போது தெளிவாக பிரான்சினுடைய வான்பரப்பையே தவறுந்துகிட்டு தான் போனார். ஏன்னா பிரான்சும் கைது பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத அச்சம் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய நாள் வெளியாகி இருக்கக்கூடிய துருக்கியினுடைய அறிவிப்பு பாராட்டுக்குரிய. இதே அறிவிப்பை அரபு நாடுகளுக்கு நெதன்யாஹு போறாரோ இல்லையோ, அரபு நாடுகளும் விடுக்கிற போது அது கண்டிப்பாக ஒரு பெரிய இஸ்ரேலுக்கு எதிரான நெருக்குவாரத்தை, அழுத்தத்தை உண்டாக்கும். யுத்தம் முடிந்தாலும் இஸ்ரேலுக்கு எதிரான மக்கள் இஸ்ரேலை புரிந்து கொள்ளுகிற தன்மை குறையவில்லை. அதுதான் மிகவும் பாராட்டுக்குரியதாக இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய சைக்கிள் ஓட்ட போட்டி அணி அவர்களுக்கான ஸ்பான்சர்ஷிப்பை கனடாவினுடைய ஸ்பான்சர் வழங்கிய விவசாய உற்பத்திகளுக்கான நிறுவனம் இடைநிறுத்துவதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய பிரீமியர் டெக் சைக்கிள் ஓட்டுதல் குழுவினுடைய முக்கியமான ஸ்பான்சராக கனடாவை சேர்ந்த விவசாய தயாரிப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய பிரீமியர் டெக் என்கிற நிறுவனம் தான் முழுவதுமாக செயல்படுகிறது. இந்த பிரீமியர் டெக் நிறுவனம் இஸ்ரேல் காசாவில் செய்த இன அழிப்பு காரணமாக இனிமேல் இஸ்ரேலுடைய சைக்கிள் ஓட்ட பந்தய அணிக்கான எங்களுடைய எந்த விதமான ஸ்பான்சர்ஷிப்பையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று இடைநிறுத்தி இருக்கிறார்கள். மொத்தத்தில் ஃபுட்பாலுக்கான ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் போகுது, இந்த விளையாட்டுக்கான ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் போகுதுன்னா வேற யாராவது காசை கொடுப்பான் என்று நம்ம புரியக்கூடாது. ஒரு நிறுவனம் இந்த மாதிரி ஒரு நிலை எடுக்கிறாங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள இஸ்ரேலுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குன்ற அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருக்கிறது. எனவே இஸ்ரேல் என்றால் யாரு, அவங்க செய்த குற்றம் என்ன என்பது யுத்தம் முடிந்தாலும் அற்புதமாக
துல்லியமாக எல்லா மக்களும் புரிந்து கொள்கிறார்கள் என்கிற நிலையில் இஸ்ரேலிய இராணுவம் தான் காசாவுக்கு தேவையான உணவு விநியோகத்தை கையாளும் என்கிற ஒரு தன்னிச்சையான அறிவிப்பை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் விடுத்திருக்கிறது. இதனை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கண்டித்திருக்கிறது. அரபு நாடுகளும் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஏன்னா சமாதான உடன்படிக்கை பிரகாரம் UNRWA என்கிற ஐநாவினுடைய அமைப்பு தான் இதை செய்ய வேண்டும் என்கிற நிலையில் நாங்கள் தான் இனிமேல் எல்லாத்தையும் கண்காணிப்போம் என்று தன்னிச்சையாக இவர்கள் சொல்லியிருப்பது பாலஸ்தீனத்திற்கான உரிமையை மீறுவதாகும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் தொடர்பான மிக அந்நியோன்யமான நிலைப்பாடுகளை பல நாடுகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கான விடிவுக்கான ஒரு பாய்ச்சலாக இதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓதுவதோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.